அழகாக நாங்கள் விஎஸ் பேசுகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து சோலோ லெவலிங் சீசன் 5 எபிசோட் 17 தான் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம். அதனால் நீங்கள் நம்ம சேனலுக்கு போகிறீங்கன்னா உங்களால் முடிவு சாப்பிட்டா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் கொடுக்குற விலைக்கு நான் வச்சுக்கோங்க. அப்போ நான் போகிற அடுத்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வழக்கம் போல இந்த எபிசோட் பிரமாதமாக இருக்க போது முடிச்சு ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்ச எல்லாருமே கமெண்ட் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி போடுங்க. நானும் பார்த்துருந்தேன். சரிங்க, சமக்காது போகலாமா? இந்த எபிசோட ஈகிரிஸும் தடுக்கலான்னு பார்க்க ஈகிரிஸ் பார்த்தா தோத்து போற நிலைமைக்கு உள்ளாகிறான். இன்னொரு பக்கம் கடுப்புல சோகோவா மூஞ்சில ஒரு குத்து கொடுக்க, அதுக்கப்புறம் தூக்கி போட்டு தரையில சொருவ அந்த தரைய பயங்கரமா உடையுது. அதுக்கப்புறம் அந்த இது செம்ம ஸ்பீடா போயிட்டு இருப்பானுங்க தூக்கி போட்டுன்னு. சோகோ அடிக்கலான்னு பார்க்க, ஆனால் நம்ம ஈகிரிஸ் விட மாட்டான். ஈகிரிஸும் இன்னொரு பக்கம் அடி வாங்கிட்டு தான் இருக்கான். அவன் கொடுக்குற பஞ்சஸ் எல்லாமே ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. ஈகிரிஸோட ஆறு மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா உடையிற மாதிரி போயிடுது. அவனே இன்னொரு பக்கம் யோசிக்கிறான், இன்கிரெடிபிள் பொட்டன்ஷியல் இந்த பையனுக்கு இருக்கு. மைலேஜ் நீங்க சொன்னது உண்மைதான். உங்களை விடவும் ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளு தான் எனக்கு தெரியும். பாஸ்ட்ல ஒரு எஸ்ராங் கான்டர் கூட நான் மோதனா போய் இருந்ததை விட இவனுடைய மேஜிக்கல் பவர்ஸ் எல்லாமே ரொம்பவும் அதிகமா இருக்கு. அது மட்டும் இல்லாம ரொம்பவும் யங்கா இருக்கான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் ஃபைட் நடக்க ஆரம்பிக்குது. மைலார்ட் என்ன மதிச்சிருங்க, உங்க பையன்கிட்ட நான் தோத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈகிரிஸும் யோசிச்சுட்டு இருக்கும் போது சோகோவா செம வேகமா வந்து அவனுக்கு மூஞ்சிலே ஒரு குத்து கொடுப்பான் பாருங்க. தலைவன் அதோட தூள் தூளா போறான். அவன் ஸ்வாடு தூள் தூளா போறது மட்டும் இல்லாம அவனும் கொஞ்சம் கொஞ்சமா தூள் தூளா போக நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு அவனும் சொல்ல, அதுக்கப்புறம் பார்த்தா லெவலப் ஆயிடுது. ஃபைனலி இவனை தோக்கடிச்சிட்டேன், நல்ல விஷயம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது பார்த்தா திடீர்னு பின்னாடி ஒரு கேட்டு வருவாங்க. என்ன இது, நான் இந்த இடத்துல வேலையை முடிச்சதுனால ஃபைனலி எக்ஸிட் ஆகுது, எக்ஸிட் தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அந்த இடத்துல இருந்து அந்த கேட்டுக்குள்ள போக, என்னடா இது நம்ம இடத்துக்கு வந்திருப்பான்னு பார்த்தா வேற எங்கேயும் வந்திருக்கோம் போலியே. இந்த இடத்துல இந்த மாதிரியான டவர் என்ன பண்ணுது, அதுவும் இந்த டவர் என்ன எப்படி எரிஞ்சிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி ஷாக்ல அவனும் பார்த்துட்டு இருக்க. அப்ப இவன் பார்த்துட்டே இருக்கும் போது பக்கத்துல பார்த்தா இந்த 3 தலை நாய் இருக்கிற அந்த மான்சரும் வந்திருக்க. இவன் வந்திருக்க இடம் உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லாவே தெரிஞ்சிருக்கும், வேற எதுவும் கிடையாது, டிமண்ட் கேசல் தான். டிமண்ட் கேசலுக்குள்ள அட்டகாசமா இவனும் வந்திருக்கிறத பார்த்துட்டு அதிர்ச்சியா இருப்பான். ஆனா அந்த நாய்களும் இவனை பார்க்க டக்குன்னு இவனை பார்த்தனால நம்ம ஹீரோவை பார்த்த மாதிரியே அதுங்களுக்கு ஞாபகம் வருது. எதுக்காக இந்த நாய்ங்க எப்படி பயந்துட்டு இருக்கேன் என்ன பார்த்து, நான் அவ்வளவு பெரிய கொடூரமான மூஞ்சை வச்சுட்டு இருக்கேன், இல்ல இந்த டவரை பார்த்து பயப்படுத்துங்களா, இன்னொரு டோரா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்த்து சாக்காவேன். இந்த டோருக்குள்ள அப்படி என்னதான் இருக்கும், உள்ள போய் பார்த்தா பார்க்கலாம் என்னதான் இருக்கும் நான் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவனும் உள்ள போக ஆரம்பிக்க, வெளியே பார்த்தா இடமே பயங்கர மோசமா இருக்கு. நிலாவே பார்க்க ரொம்ப ஒரு ரெட்டிஷா இருக்கேன். அதுக்கப்புறம் மான்சஸ் எல்லாமே தயாரா இருக்கு இன்னொரு பக்கம் இவனை அட்டாக் பண்றதுக்காக. அதுங்களும் ஒண்ணு பின்னாடி ஒண்ணு அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா தலைவன் பொட்டுன்னு எல்லாத்தையும் போட்டு தள்ளினான் ஈஸியா. இவனும் ஏதோ ஒரு விஷயத்த பார்த்துட்டே இருக்கும் போது ஒரு மான்சரும் வந்து அட்டாக் பண்ண, இது 10th ஃப்ளோரா, ஹேய் செப்ப அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு அடி அடிப்பான். அது அப்படியே நசிங்க போயிடுது. அதுக்கப்புறம் இன்னமும் நிறைய பேர் வருவானுங்க. நிறைய பேர் வரும்போது அவனுங்களே போட்டு அடிக்கிறான். கரெக்டா இப்போ 10th ஃப்ளோர்ல இருந்து 20th ஃப்ளோருக்கு வர, அதுக்கப்புறம் 30 ஃப்ளோருக்கு வர, அந்த இடத்துல பார்த்தா இன்னமும் நிறைய பேர் வர, அப்படியே அழகா போட்டு அடிச்சிட்டு இருக்கான் ஈஸியா அவங்க எல்லாருமே. 15th ஃப்ளோருக்கு வரும்போது எதுக்காக ஒவ்வொரு சிங்கிள் பீஸ்டும் இந்த இடத்துல ரொம்ப வீக்கா இருக்கு, ரொம்ப ஸ்ட்ராங் இல்லப்பா. இந்த பாஸ் மாந்தரே நான் என்னமோ நினைச்சேன் நல்லா ஃபைட்டு டஃப் கொடுக்கும் அப்படின்னு பார்த்தா இந்த அளவுக்கு வீக்கா இருக்கு. நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நான் டார்க் நைட்டை தோக்கடிச்சப்போ எந்த அளவுக்கு ஃபீலிங்கை உணர்ந்தனா இந்த அளவுக்கு இதுல இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்துல இருந்து அடுத்த கட்டமா எவனை கொண்டு இருக்கான் 15th ஃப்ளோர்ல அந்த பாஸை கொண்டு இருக்கான். அதுக்கப்புறம் அந்த வந்து இன்னொரு ஃப்ளோர்ல இவனை கொண்டு இருக்கான் இந்த மேஜ், அவனையும் போட்டு தள்ளிருப்பான். தரமான சீன் இது. இந்த இதுல மிகப்பெரிய மேப் கொண்ட அமைப்பு இருக்கு. இந்த இடத்துல ஒவ்வொரு ஃப்ளோரையுமே நம்ம கிளியர் பண்ண அடுத்த கட்டமா மூவ் பண்ணி போயிட்டே இருக்கணும். ஆனா இந்த சோல்ஜர்ஸ் எல்லாமே அழிய சீக்கிரமா வந்துட்டே இருக்கானுங்க. எனக்கு சுத்தமா புரியல இந்த இடத்துல என்னதான் நடந்துருக்குன்னு. ஏன்னா ஆல்ரெடி நான் இந்த இடத்துல 87 ஃப்ளோரை வந்து கிளியர் பண்ணிட்டேன். ஃபைனலி 100வது ஃப்ளோர் வந்துட்டேன், ஒரு வழியா முடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த எக்ஸ்பெக்டேஷன்ல இந்த இடத்துல மிகப்பெரிய சேலஞ்ச் என்னவா இருக்க போகுது அப்படின்ற மாதிரி அவன் பார்த்து ஷாக் ஆயிட்டு இருக்க. அப்ப பார்த்தா அந்த இடத்துல நம்ம எசில் தான் இருக்கான். எசில இவனை வரவேற்கிறதுக்காக தயாரா இருக்கேன். நீங்களும் என்னுடைய எனிமியா, உங்களுக்கு சோழி முடிச்சிடறேன்னு சொல்லிட்டு அவளும் அடி தகவல் ஒரு நிமிஷம் அடிச்சிடாதரா, இதுக்கு முன்னாடி ஷேடோ ஆஃப் தி மானாச்சுன்னு ஒருத்தர் வந்திருப்பாரு. அவர் கொடுத்த சேலஞ்ச காட்டிலும் நீங்க டஃபா சீக்கிரமா முடிச்சிடா, கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அவர் இந்த இடத்துல கூடி சீக்கிரமா வரப்போறாரு, அதனால தேவையில்லாம பிரச்சனை பண்ணாத, பொறுமையா இரு. அதாவது நான் என்ன பண்ண சொல்லனா, லாஸ்ட் டைம் அவர் இந்த இடத்துக்கு வந்துட்டு போயிருப்பாரு, அவர் காட்டிலும் நீ ரொம்ப அமேசிங்கான ஆளா தான் இருக்க, ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கீடா. லாஸ்ட் டைமா ஆமா நீ தப்பா நினைச்சுக்காது, அது உனக்கு தெரியாது. அப்புறம் என்னோட பேரு தான் எஸ்எல் ராஜிரோ, அதாவது ராஜிரோ கிளானோடைய சீஃபோடைய எல்டஸ்ட் பொண்ணு. என்னுடைய அப்பா தான் இந்த இதில் இருக்க டீமன்ஸோடைய லீடரு. உன்னை நான் இந்த ஃபைனல் ஸ்டேஜுக்கு வரவேற்கிறேன். அப்போ ஆல்ரெடி இது ஆமா நீ வந்துட்ட. ஒரிஜினலா சொல்ல போனா இந்த ஸ்டேஜ் தான் டீமன் கிங்னு சொல்லுவாங்க. பவர்ஃபுல்லான கிளானா எல்லா டீமன்ஸுக்கும் அதுக்கப்புறம் நாங்க தான் மாறணும் எமர்ஜானும். அப்ப நீங்க சொல்றது வச்சு பார்க்கும்போது உங்க ஐனஸ்னு சொல்றீங்களா, அப்போ நான் எங்களுடைய அப்பா தான் இந்த இடத்துக்கு வந்து இதெல்லாம் முடிச்சிருக்காரு மீனா. அப்ப இதோட எண்டுனா இதுக்கப்புறம் என்ன நடக்கும், இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா இந்த கேட்டு மூலியமா நீங்க வேற ஒரு டிமண்ட் கேசலுக்கு டிமென்ஷன் மூலியமா போயிடுவீங்க. கேட்டா அதை நாங்க அப்படிதான் கொடுது. ஓ இந்த கேட்டா
அது லைக் உங்களுடைய உலகத்துல இருக்க டோர் மாதிரி தான். அப்படியா? சரி சரி சரி, அப்பனா நீ இந்த இடத்த விட்டு போக போறியான்னு எனக்கு தெரியல. இந்த ஒரு நிலைமையில இந்த இடத்துல நான் இவ்வளவு நேரம் இருக்கிறதே பெரிய விஷயம். அதனால அடுத்த கட்டமா நான் என்ன பண்ண போறேன்றது யோசிக்கணும். ஒரு நிமிஷம் இரு. போன தடவை அப்படிதானே மிஸ்டர் சாங் அந்த மாதிரி சொல்லிட்டு போனாரு, இங்கே இரு நான் வரேன்னு. ஒரு நிமிஷம் இரு. இப்ப இவனும் போட்டானா திரும்ப வர மாட்டானா? திரும்பி எப்படி கண்டுபிடிக்குது? இவன் அப்புறம் மாதிரியே பண்ணிட்டு இருக்கான். சரி அப்புறமா பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் மாதிரியே இவளுக்கும் வெக்கமா இருக்கு கொஞ்சம். சரி சரி, நெக்ஸ்ட் டைம் உங்களை மீட் பண்றேன். அப்பனா ஆக்சுவலி இதுதான் எக்ஸிட் டைமா? நல்ல விஷயம். கண்டிப்பா இது ஒரு ட்ராப்பா இருக்குமா ட்ராப்பா இருக்காதான்னு தெரியல, இருந்தாலும் பார்த்துப்போம். அதுக்கப்புறம் அந்த இடத்துல இருந்து பார்த்தா இந்த எறும்புங்கள்லாம் இருக்கிற இடத்துக்கு அவனும் வந்திருக்கான். அதை ஜேஜோ ஐலாண்ட் ரைடுக்கு. அட கடவுளை, என்ன இது இந்த இடத்துல கொத்து கொத்த இவ்வளவு எறும்பு இருக்கு. அதுக்கப்புறம் தலைவன் ஒவ்வொருத்தனையும் போட்டு அட்டகாசம் பண்ணிட்டு இருக்கான். டேய் ஆண்டுகளை எனக்கு ரொம்ப பிடிக்கடா, ஏன்டா என் உயிர் எடுக்கிறீங்க, வந்துடாதீங்கடா போயிடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்துல ஓடிட்டு இருக்கான். இருந்தாலுமே தன்னை அடிக்க வரதுனால ஒருத்தனை கூட விட மாட்டான். மொத்த பேரையும் போட்டு அடிச்சிட்டு இருக்க. லெவலப்பும் அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஆயிட்டு இருக்கு. உண்மையிலே சொல்றேன், இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் எனக்கு லெவலப் பார்க்கறதுக்கு தான் உதவி பண்ணிட்டு இருக்கான். இப்ப சாங் சோஹோவோடைய லெவல் வந்து 94 மாறுது. ஆல்ரைட், உங்க எல்லாரும் பயன்படுத்தி நான் நல்லாவே லெவலப் ஆயிட்டேன் கைஸ். அடுத்த கட்டமா இந்த டோர் உள்ள போகிறதுக்காக தான் நான் தயாரா இருக்கேன். அப்படி நான் ஒன்னும் அந்த டோருக்குள்ள போக, இந்த பிளேஸ் என்ன இவ்வளவு பெருசா இருக்கு, நான் இமேஜின் பண்ண லெவலில் இந்த பாஸ் மாஸ்டரோடைய ரூம் ரொம்ப பெருசா இருக்கு. அப்புறம் பார்த்தா அந்த இதுக்கு பெருவும் வரான். இந்த இதுல ஒரே ஒரு ஆள் மட்டும் தான் இருக்க முடியும். பட் ஏன்டா நீ ஆயுதட்டு இருக்க அப்படின்னு ஆயுதுக்குனே பார்த்தா இப்ப பெரு அவன் கூட சண்டை போட ஆரம்பிக்கிறான் லிட்டில் லீஜு கிட்ட. அவனும் பதிலுக்கு அட்டாக் பண்ணிட்டு இருக்கேன். தலைவன் ஆயுதுக்குனே தான் சண்டை போறான். அப்போ கூட தலைவன் கும்புலாம் காமிச்சு அவனுக்கு செதற விட, இந்த பக்கத்தனுடைய கைகளை பயன்படுத்தி அவனுக்கு மூஞ்சில கீழானோட ஸ்டக்காய் நிற்பான். என்னாச்சு இவன் அப்படியே நின்றுட்டான். அதுக்கப்புறம் தன்னுடைய கையை பயன்படுத்தி அவன் மூஞ்சிலே ஒரு குத்து கொடுக்க வெறு அவ்வளவுதான், சோழி முடிச்ச கதை மாதிரி தான் ஆயிடுது. வந்து லைக் இது எல்லாமே வந்து ஒரு செட்டப் மாதிரி தான் போயிட்டு இருக்கு. ஹீரோவுடைய பையன் லெவலப் ஆகுது மட்டும் இல்லாம கொஞ்சம் பவர்ஃபுல்லான ஆகணுன்றதுக்காக இந்த செட்டப் எல்லாமே அவனுக்கு ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. பட் ஆனா அவனுக்கு அந்த அளவுக்கு இந்த விஷயத்துல தெளிவு இல்லைன்றது நல்லாவே தெரியுது. ஏன்னா ஹீரோ பண்ண அந்த ஒரு சின்ன நிகழ்வுக்கு அப்புறம் இப்போ இவனுக்கு நிறைய விஷயங்கள் மாறி போயிடுது. மட்டும் இல்லாம நல்லா வளர்ந்த பிறகு இப்போ பவர்ஃபுல்லான ஆகணுன்றதுக்காக தன்னுடைய ஆர்மியை பயன்படுத்தி இவனுக்கு ஒரு நல்ல ட்ரைனிங் மாதிரி தான் இது ஒன்று கொடுத்துட்டு இருக்க மாதிரி போகுது. இதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம் அடுத்த கட்டத்துல என்னென்ன நடக்க போகுதுன்றத. அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. இதுக்கப்புறம் கதையை ரொம்ப வித்தியாசமா போக போகுதுன்றது நல்லாவே தெரியுது. வெறும் என்னடானா அடி வாங்குறான், இன்னொரு பக்கம் ஈகிரிஸ் என்னடானா தோத்து போயிட்டான், டிமண்ட் வேசல வேற காமிக்கிறாங்க. எல்லாமே லைக் ஹீரோக்கு நடந்த விஷயம் தான் இப்போ ஹீரோவுடைய பையனுக்கும் நடந்துட்டு இருக்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருக்கிறதுனால அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்றதை பொறுத்து இருந்து பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சவங்க எல்லாருமே கமெண்ட்ல உங்களுக்கு பிடிச்ச இமேஜ் போடுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்கும் போட்டுருங்க. சரிங்க, நம்ம இதோட இந்த வீடியோ முடிச்சுப்போம்.